அந்த காலத்துல நாங்கெல்லாம் இருந்ததெல்லாம் வாடகை வீடு தான். உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட் மத்தாட்சின் அன்பான வணக்கத்தை சொல்லிட்டு, நாங்கெல்லாம் சின்னப்ப வந்து வாடகை வீட்டுல தான் குடியிருந்தோம். வாடகை வீட்டுலன்னா ஒரு ரூம், அப்புறம் அதுலயே ஒரு சின்ன இத்துணூண்டா ஒரு சமையல் ரூம், அப்புறம் ஒரு தொட்டியாட்ட கட்டிருவாங்க. அதுல தான் விளக்கி கழுவுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுலயே நாங்கெல்லாம் அம்மா, நானெல்லாம் அதுலயே தான் குளிச்சுக்குவோம். அப்படி வாடகை வீடு முதல் சுத்தி வர காம்பவுண்ட் இருக்கும். அங்க வந்து ஒரே ஒரு குளிக்கிறதுக்கு அறை வந்து ஒரே ஒரு இதுதான். நம்ம குளிக்கிறதுக்கு அங்க லெட்டின் போறதுக்கு ஒரு தனியா அதே மாதிரி தான். ஒண்ணொண்ணு தான். 6 அந்த ஆனா ஒரு ஒரு வீட்லயும் 6 பேர் 7 பேர் இருந்துட்டே தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒ சின்ன வீடா இருந்தாலும் 5 பேரு, 7 பேர், இப்படி 9 பேர் இப்படி இருந்துட்டே தான் இருப்பாங்க வீட்ல. குட்டி குட்டி வீடு தான். ஆனா அந்த அளவுக்கு எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி, அங்க குடியிருக்கிறவங்களும் சரி எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம். ஓட்டு வீடு வீடு தான். அப்பல்லாம் வந்து ரூ. 10 வாடகை, ரூ. 15 வாடகை, ரூ. 20 வாடகை. இப்பல்லாம் சும்மா ஒரு சாதாரணமா ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், கிச்சன் அப்படின்னாலே ரூ. 10,000 கேட்கறாங்க வாடகைக்கு. அதுக்கு நல்ல இந்த ஏரியாவா இருந்துச்சுன்னா, அ போயிட்டு வரதுக்கெல்லாம் ஈஸியா நல்லா வேலைக்கு போறதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இதா இருந்தா அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டுர்றாங்க. அதுல நல்ல வாடகை. அப்பல்லாம் வந்து குட்டி குட்டி வீடு தான். ஆ 2 ரூம், முக்காவாசிக்கு 2 ரூம் தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு திண்ணையாட்டு இருக்கும். அடுத்த ஸ்டேஜுங்கும்போது ஒரு திண்ணை, ஒரு சின்னதா ஒரு 10, 16 ஒரு ரூமு. அப்புறம் ஒரு 4க்கு 6 ஒரு ரூம். அப்படிதான் இருக்கும். அது வந்து அப்போலாம் வந்து இந்த மாதிரி ஒரு நீட்டா இல்ல. அப்ப காரை, செங்கலு, இந்த அ இந்த கல்லெல்லாம் வச்சு, ஓடக்கல்லெல்லாம் வச்சு குண்டாமண்டா குண்டாமண்டா தான் இருக்கும். நீட்டா இருக்காது. ஒரு பக்கம் புடைச்சிட்டு இருக்கும் மாதிரி இருக்கும். மண்டை தலைய இது பண்ணோம்னா மண்டையில டொம்முன்னு இடிக்கும். அது மாதிரி ஒரு இடத்துல குழியா இருக்கும், ஒரு இடத்துல இதா இருக்கும். ஒரு சீரா இருக்காது. வாடகை வீடு அப்படிதான் இருக்கும். அப்படி ஒரு ஒரு வீடுமே நல்லா இதா ரொம்ப காஸ்ட்லியா வேணும்னு சொன்னோம்னா, ஒரு 30 நல்ல வீடா இருக்கும். அது ஒரு இதா இருக்கும். அது அடுத்தடுத்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா, அந்த வீட்டுக்கு கொஞ்சம் வீடு வந்து சுத்தமா நல்லா கட்டியிருப்பாங்க. இது ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி இருக்கிற மாரி நாங்கலாம் அந்த பக்கம் சைடு எல்லாமே குட்டி குட்டி வீடு தான். அங்க வந்து இந்த இந்த கல்லு காம்பவுண்ட் சுவருக்கெல்லாம் வச்சு கட்டுவாங்க. அந்த கல்லு வச்சு கட்டுனாங்கன்னா, குண்டாமுண்டா தான் இருக்கும். செவுரே வீட்டுக்குள்ளேயே செவுர வந்து ஒரு நீட்டா இப்படி அ சுண்ணாம்பெல்லாம் அடிச்சோம்னா, இப்போ ஒரு பக்கம் மேல, கீழ அப்படிதான் இருக்கும். எல்லாமே எல்லா செவுருமே. அப்படிதான் ஒரு ரூம், ஒரு கதவு. பின்னால ஒரு கதவு இருக்கும், முன்னாடி ஒரு கதவு இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரே கதவு தான். ஒரு கதவு, ஒரு ஜன்னல் இருக்கும். அதோட சரி அந்த வீடு. அது மாதிரி வாடகை வீடுங்கும்போது, அதுக்குன்னு தனியா அ ஒரு 5, 6 வீடெல்லாம் அந்த சைடெல்லாம் ஒரு 30, 40 வீடெல்லாம் யாருக்குமே அதிகமா சொந்த வீடு இல்ல. அப்புறம் தான் ஒவ்வொருத்தர் நல்ல சொந்த வீடு கட்டிட்டு, அப்புறம் 3 ரூம், 4 ரூம் எல்லாம் கட்டிட்டு அப்படி போறாங்க. அப்ப நாங்கலாம் இருக்கும்போது வீடு வாடகை வீடு தான். முக்காவாசிக்கு அ வாடகை வீட்ல குடியிருக்கிறவங்கங்கும்போது, எல்லாம் நெறைய பேர் எல்லாருமே வருவாங்க, போவாங்க, இது பண்ணுவாங்க. அ ஒருத்தர் வந்து உட்காந்து பேசினாலும் பேசுவாங்க. பக்கத்து வீட்ல போய் உட்காந்து பேசுவோம். அ வாடகை வீட்டுக்காரங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இது பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி அப்படி மாரி தான் எல்லாருமே பழகுவாங்க அந்த டைம்க்கெல்லாம். குழந்தைங்களும் அதே மாரி ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா பழகுவாங்க. ஒருத்தருக்குமே வந்து ஒரு இது மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சே இருக்காது. ஆனா இப்போ வரல குட்டி ஒரு சின்ன வளர்ற குழந்தையா இருந்தாலும், கொஞ்சம் இதா பேசும்போது அந்த குழந்தைங்க ரொம்பவும் தான் பேசும். அது அது வந்து இயற்கை. அது வந்து நம்ம வந்து யாரையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ நல்லா இருக்கும்போது, எங்க வீட்ல கார் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு பேசுவாங்க. ஒருத்தர் ஒண்ணும் இல்லாம வாய் திறந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எங்க வீட்ல சைக்கிள் தான் இருக்குது. ஒரு டிவிஎஸ் 50 தான் இருக்குது அப்படின்னு பேசும்போது, அவங்கலாம் அந்த ரேஞ்சுக்கு அப்படி. ஆனா நாங்க அங்க அப்ப இருக்கும்போது யாருமே அப்படி பேச மாட்டாங்க.
அதிகமா வந்து தன்னுடைய வந்து பெருமைப்படுத்தி யாருமே பேச மாட்டாங்க. அவங்கவங்களுக்கு இருக்கிறது அவங்கவங்களுக்கு அமைதியா அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவங்க என்ன பண்றோமோ அது பண்ணிட்டு இருப்பாங்க. வாடகை வீடுங்கும்போது வீடெல்லாம் பூசணும். பூசும்போது அந்த காலத்துல சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவோம். சுண்ணாம்பு கல்லும் அந்த கிளிஞ்சி அப்படின்னு வாங்கிட்டு வருவாங்க. அந்த கிளிஞ்சி வேக வச்சு வச்சிருப்பாங்க. அது தண்ணிக்குள்ள போட்டோம்னா குபு குபு குபுன்னு அப்படியே கொப்பளிச்சிட்டு வரும். அதுக்குள்ள நீளத்தை போட்டு கலக்கி வீடெல்லாம் சுண்ணாம்பெல்லாம் பூசி பின்ன வீடு சுண்ணாம்பு பூசலைன்னா வீட்டுக்காரங்க வந்து சத்தம் போடுவாங்க. ஏன் வீடெல்லாம் சுண்ணாம்பு பூசாம 6 மாசத்துக்கு ஒரு தடவை பூசிடுவோம். எல்லாருமே பூசிடுவோம். தம்பிங்க அண்ணன் தம்பிகள்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டூல் இருக்கும். ஸ்டூல் மேலே ஏறி எல்லாம் பூசி விட்டுருவாங்க. ரொம்ப ஹைட் எல்லாம் இருக்காது. குட்டி குட்டியா தான் இருக்கும். ஓட்டு வில்ல வீடு தான் முக்கால்வாசிக்கு. முன்னாடி வந்து செவுரு இருக்காது அதிகமா. முன்னாடினா திண்ணங்கும்போது இந்த கம்பி குட்டி குட்டி கம்பி வேலையா அப்படியே போட்டுட்டு ஒரு சீலை எடுத்து நாங்க ஸ்கிரீன் ஆட்ட போட்டு அது ஒரு ரூமு. அப்புறம் ஒரு பெரிய ரூமு, அப்புறம் சமையல் ரூமுங்கும்போது குட்டியா. இது மாதிரித்தான் அந்த காலத்துல வாடகைக்கெல்லாம் ஒரு ரூமு, 2 ரூமு, 3 ரூமு இப்படித்தான் வாடகைக்கெல்லாம் விட்டே இருப்பாங்க. வாடகை வீடுங்கும்போது ரொம்பவும் அந்த நாள்ல சந்தோஷம். ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அவ கொண்டு வர்றாங்களா, சாப்பிடுறோமா, படுக்கிறோமா, தூங்குறோமா இப்படிதான். ஆனா இப்பத்திக்கு நம்ம சொந்த வீடு இருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு எத்தனை ஒரு கடன் தொல்லை அது இதுன்னுட்டு எல்லாம் ஏதோ ஒண்ணு இல்லாம யாருக்குமே இருக்காது. இப்பெல்லாம் வந்து அதை பத்தி நினைக்கிறதுக்கே இல்லை. வாடகை வீடுன்னு யாரும் போக மாட்டாங்க. வாடகை வீடுன்னு அந்த மாதிரி ஓட்டு வீடு வீடுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. முக்கால்வாசி நல்லா டெரஸ் பில்டிங் அந்த மாதிரி தான் வாடகைக்கு போவாங்க. முன்னெல்லாம் போகியத்துக்குன்னு வீடுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க இருக்கிறதுக்கு தான் இருக்குமோ ஒழிய போகியத்துக்கெல்லாம் இல்லை. அவங்கவுங்க கட்டி இருந்துக்குவாங்களோ ஒழிய அப்படி வந்து அவங்கவுங்க குட்டி குட்டி வீடு இருக்கும்போது அவங்களே ஒரு இதா இருக்கும்போது போகியத்துக்கு எங்க கொடுக்க போறாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஹாலு பெட்ரூம் கிச்சன் இருந்தாலே 4 லட்சம் 5 லட்சம் போகியத்துக்கு கேக்குறாங்க. இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கும்போது என்ன ரூல்ஸ் எல்லாம் செவுத்துல ஆணி அடிக்கக்கூடாது. மற்ற இதெல்லாமே வந்து அடுத்த எபிசோட்ல சொல்றேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.